Dear students, நம்ம வர்ஷா மேக்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு 1 டே கம்ப்ளீட் ஆக போகுது. நான் முதலியே சொன்னேன் 5 மார்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துருங்க அப்படின்ட்டு. ப்ரீவியஸாக ஒரு 2 வீடியோ அனுப்பிச்சுட்ருக்கிறேன், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு. இதில் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து அனுப்பி விட்ருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு 3 சாப்டருக்கு அனுப்பியிருக்கேன். அதாவது புக்கில் இருந்து சம்ஸை வந்து பிரித்து தான் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டண்ட்டாக எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப் அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு அப்ளிகேஷன், ஃபஸ்ட்டு சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர், 2 மார்க் ஒரு கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதை வந்து ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் நல்லா நீட்டாக பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அதுலேயும் கம்மியாக தான் இருக்கும் சம்ஸு, 2 மார்க்கு. அதையும் ஒரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம், மேக்ஸிமம் வரும். அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th சாப்டர், இதில் உங்களுக்கு வந்து 2 2 மார்க் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன சம்ஸ் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இதை வந்து நல்லா தரவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இதிலேருந்து ஒரு 2 சம்ஸ் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 1 வந்துடும், அப்படி இல்லைனாலும் 2 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் வந்து இந்த இதிலேருந்தே ஒரு 3 பார்ட்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால் இதை நல்லா கவனமாக 2 மார்க் பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். டாப் 10 அந்த மாதிரிலாம் கொடுக்கல, ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். இதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா, இது போக கிரியேட்டிவ் ஏதாவது கேட்டால் தான் நமக்கு வந்து இதோட கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் போட வேண்டியது இருக்கும். அது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அதை கேர் பண்ணி பாருங்கள். இப்போ 2 மார்க்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா 7 சம் கேட்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 6 சம்மாவது அட்டன் பண்ணி ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் 5 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணவங்க அடுத்த ஸ்டேஜாக 2 மார்க் பாருங்கள். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் 2 மார்க்ஸ் இன்னொரு 4 சாப்டருக்கு அனுப்புகிறேன். அடுத்தது 3rd சாப்டர் நாளைக்கு ஈவினிங்குள்ளே நைட்டுக்குள்ளே அனுப்புகிறேன். சண்டேக்குள்ளே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டேவுக்கு மேலே டோட்டலாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம வந்து எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் வந்து நல்லா அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இதை நல்லா பாருங்கள். 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸு. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும். பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.